அரசர் அக்பர் அவரது அரசபையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பெண் "எனக்கு நீதி வேண்டும் அரசே! எனக்கு நீதி வேண்டும் அரசேன்னு" அரசபைக்குள்ள நுழையிறாங்க. அப்ப பீர்பால் கேட்கிறா, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பெண் சொல்றா, "என்னுடைய நகைகள் அனைத்தையும் இந்த திருடன் வந்து திருடிட்டான். எனக்கு நீதி வேண்டும்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திருடனவன்ட்ட விசாரிக்கும்போது அவர் சொல்றாரு, "நான் திருடவே இல்ல அரசே. இந்த பெண் தான் என்னைய சொன்னாங்க. நான் உன்னைய அரசர சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். என் கூட வா" அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்து, இங்க என்னென்னமோ சொல்றாங்க. நான் வெளிநாட்டுலருந்து வர்றேன். எனக்கு உங்கள பார்க்கணும்னு ஒரு ஆசையினால இந்த பெண் கூப்பிட்டனால நான் வந்தேன் அரசே அப்படின்னு சொல்லும்போது, அரசர் சொல்றாரு, "இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு பீர்பால் உன்னால மட்டும் தான் குடுக்க முடியும்." அப்படின்னு சொன்னோனே, "சரி அரசே" அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் ஒரு திட்டம்லாம் கேட்கிறாரு. திரும்ப திரும்ப கேட்கிறாரு. "உன் நகை தானா? எவ்வளோ நகை?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் வந்து 5000 சவரன்" அப்படின்னு சொல்லவும்னா, அரசர்ட்ட வந்து பீர்பால் சொல்றாங்க, "5000 சவரன் பொற்காசுகள வந்து அந்த பெண்ணிட்ட குடுத்து விடுங்க" அப்படி சொன்னோனே, அரசரும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாரு. பீர்பால் காவலாளிய பின்தொடர சொல்லிர்றாரு. அப்ப அந்த திருடனேன்னு சொன்னார்ல, அந்த நபரையும் அந்த பெண்ணிட்ட போய் அந்த நகைய திருடிட்டு வா, அந்த பொற்காச திருடிட்டு வான்னு சொன்னோனே, அவரும் பின்தொடர்ந்து அந்த பொற்காச திருட போறாரு. அங்கே என்ன விஷயங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற காவலாளி நல்லா பார்த்துட்டு வராரு. வந்து பீர்பால்ட்ட சொல்றாங்க நடந்தத. இந்த பெண்ணையும் அழைச்சுட்டு வராங்க அங்கருந்து. அப்ப சொல்லுது அந்த பெண், "என்னுடைய மறுபடியும் இந்த பொற்காசுகள்லாம் இவர் திருட பார்த்தாரு. இவருக்கு தக்க தண்டனை குடுங்க. இவர சிறையில அடைங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்லுது. அது கேட்டதுக்கு பீர்பால் சொல்றாங்க, "அப்ப இந்த பைய அவர் பறிக்க வந்தாரா? பறிச்சுட்டாரான்னு?" கேட்கும். "இல்ல, இல்ல நான் பறிக்க விடல. நான் அவர அடிச்சு போட்டு சாய்ச்சு போட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ரொம்ப தைரியமா பேசும்போது, பீர்பால் சொல்றாரு, "இவரு உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டே நகைய திருடல. நீ பொய் சொல்ற. நீ தான் எல்லா தப்பையும் பண்ணியிருக்க. நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. அவரு வந்து ஒரு பச்ச புள்ள மாரி. அவருக்கு ஒரு விவரம் தெரியல. நீ இப்ப திருட வரும்போதே அவர அடிச்சு போட்டு, ஏற்கனவே எப்படி அவரால உன்கிட்ட இருந்து நகைய திருடியிருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அந்த பெண் தன்னுடைய தவற உணர்ந்து அரசர்கிட்ட எல்லார்கிட்டயும் மண்டியிட்டு, "என்னை மன்னிச்சுருங்க. நான் வந்து பேராசை காரணமா அந்த தப்பு பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அரசபை எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு, அந்த பெண்ணுக்கு வந்து அரசர் வந்து இரக்க மனசோட, சரி தண்டனை வேணான்னு சொல்லிட்டு அங்கருந்து அந்த பெண்ண அனுப்பி வச்சுட்டாரு.